Assalamu alaikum and hi friends. Welcome to my kitchen by Fasa. எல்லாரும் நலமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோல எல்லாரையும் சந்திக்கிறதுல சந்தோஷம். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் அப்படின்றதால இந்த கொலக்கெந்த கொஞ்சம் காய்ச்சுவோம் அப்படின்னு தான் தோட்டத்தில் இருக்கிற இந்த இலைகள் கொஞ்சம் பறிச்சுட்டிருக்கிறேன். லீவு நாளையில் தான் இந்த கொலக்கந்தையெல்லாம் காய்ச்சறதுக்கு லேசாய்க்கும். எல்லாம் தேடி ஃப்ரெஷ்ஷாக அப்படியே காய்ச்செடுக்கலும். கொலக்கெந்த அப்படின்னு நாங்கள் சொல்கிறது தமிழால் இலை கஞ்சி அப்படின்னு சொல்லலும். கிடைக்கிற இலைகள் எல்லாத்தையும் அரைச்சி அப்படி கஞ்சி காய்ச்செடுப்போம். அதுக்கு தான் முதலாவதே இந்த கொட்டு கொலை கொஞ்சம் பறிச்சுட்டிருக்கிறேன். இந்த கொலக்கெந்த காய்ச்சறதுக்கு உங்களுக்கு என்னென்ன இலைகள் எல்லாம் கிடைக்குதோ எல்லாம் போட்டு காய்ச்செடுக்கலும். அப்போ நல்லா ஆரோக்கியமாய்க்கும். அப்போ முருங்கலை இப்போ தான் நல்லா தழைச்சி வருது. அப்போ அதுலேயும் கொஞ்சம் பறிச்சுட்டிருக்கிறேன். அடுத்ததாக முக்கியமாக கருவேப்பிலை சேர்த்தோம் அப்படின்னா ஆரோக்கியமாகவும் மிக்கும், அதோட நல்ல டேஸ்ட்டாக மனம் வைக்கும். அப்போ கருவேப்பிலையும் கொஞ்சம் பறிச்சுட்டிருக்கிறேன். அதோட இது குப்பைமேனி நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தோட்டம் செய்கிறீங்க அப்படின்னா இது சும்மாவே தானாகவே முளைக்கும். அப்போ அதுலேயும் கொஞ்சம் மீக்கிறத பார்த்து பறிச்சு எடுத்துட்டிருக்கிறேன். இலைகள் எல்லாம் பறிச்செடுத்துட்டு அதை தான் தெரிஞ்சிட்டிருக்கிறேன். இந்த முருங்கலையில் அடியில் சின்ன புழுக்கள் அந்த மாதிரி கிளம். இது கொழுந்து அப்படின்றதால உண்டு மீக்கலை. சாத்தாவாரி அது பிறகு முடக்கத்தான் கீரை எங்களோட தோட்டத்தில் இல்லை அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் வெளியிலேருந்து தேடிட்டு வந்தாங்க. இந்த சாத்தாவாரியில் கொஞ்சம் முள்ளிக்கும். அப்போ பார்த்து அந்த கொழுந்தாய்க்கிறத மட்டும் தெரிஞ்செடுக்கணும். இந்த கீரைகளோட அளவு உங்களுக்கு விரும்பின அளவு சேர்த்துக்கலும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயும் எல்லா இலைகள்லையும் மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்போ நல்லா ஆரோக்கியமாய்க்கும். இப்போ இந்த இலையெல்லாம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு ஒரு 5-10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா துப்பரவாயிரும். உங்களுக்கு இவ்வளோ இலைகள் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, என்ன கிடைக்குதோ அதை மட்டும் வச்சு கூட இந்த இலை கஞ்சி காய்ச்சிக்கலும். இந்த கொலக்கந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள்லாம் நிறைய நேரம் பிடிக்கும் செய்கிறதுக்கு கஷ்டம் அப்படின்றதுனாலேயே நிறைய செய்ய மாட்டோம் இல்லையா. ஆனால் கட்டாயமாக ஏழுமுண்டா ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு கட்டாயமாக இன்ஷால்லா இந்த கஞ்சி காய்ச்சி புள்ளைகளுக்கு கொடுங்க. மிச்சம் ஆரோக்கியமாய்க்கும். இன்றைக்கு ரைஸ் குக்கரில் தான் கஞ்சி காய்ச்சுவோம் அப்படின்னு நினச்சேன். தண்ணி நல்லா கொதிக்கலை பச்சரிசி அரிசி அப்படியே போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு, இஞ்சி துண்டுண்டா தட்டிட்டு கட்டாயமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வெந்தயம், அதோட தேவையான அளவு கொஞ்சமாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு தண்ணி நல்லா தாராளமாக வச்சுக்கோங்க. வச்சு நல்லா மசிஞ்சு குழஞ்சி வேகிற வரைக்கும் அப்படியே மூடி வச்சிடணும். இதுதான் நான் சொன்ன முடக்கத்தான் கீரை. இலைகள் எல்லாம் போட்டு தேவையான அளவு தேங்காயும் போட்டு அரைக்கிறதுக்கு தேவையாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும்.
தேங்காய் வந்துட்டு உங்களோட பால் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சேர்த்துக்கலும். எல்லாத்தையும் இப்படி அரைச்சிட்டு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நல்லா இறுக்கமாக புளிஞ்செடுத்துடணும். அரிசை வந்துட்டு இடையில கொதிக்கலை கொஞ்சம் கிளறி விட்டுட்டே இருங்க, என்ற அடி பிடிக்கலும். பொங்குது அப்படின்னா மூடியை கொஞ்சம் திறந்து வச்சுக்கலும். நான் காட்டுற இந்த சக்கையெல்லாம் வந்துட்டு நல்லா வெள்ளை கலர் ஆகிற வரைக்கும் அதில் உள்ள அந்த பச்சை தன்மை எல்லாத்தையும் நல்லா புளிஞ்செடுத்துருங்க. அப்போ தான் அதில் உள்ள சக்தியெல்லாம் வந்துட்டு எங்களுக்கு வேஸ்ட் ஆகாமல் நல்லா கிடைக்கும். சோறு இந்த மாதிரி நல்லா குழஞ்சதுக்கு பிறகு கொலக்கெந்த காய்ச்சறதுக்கு இது அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்செடுப்பாங்க. நான் வந்துட்டு அப்படி செய்ய மாட்டேன். நல்லா மசிச்சு விட்டுட்டு நல்லா இப்படி கடைஞ்சி விட்டுட்டு பாலை ஊற்றி லேசாக கொதிக்க போகக்கலே இறக்கிடணும். மிச்சம் கொதிச்சிச்சு அப்படின்னா அதோட ஆரோக்கியம் இல்லா போய்த்திடும். அதை சுற்றி லேசாக கொதி வரக்கலையே நீங்கள் ஸ்விட்சை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வச்சிட்டிங்க அப்படின்னா சாதாரணமாக கொஞ்சம் மாறின பிறகு உங்களுக்கு குடிக்கலும். உப்பை செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ கூட வேணும்னா சேர்த்துக்கலும். கொலக்கஞ்சி குடிக்கணும் அப்படின்றாலே கட்டாயமாக கருப்பட்டி துண்ணுண்டிக்கணும். அப்போ தான் டேஸ்ட் வந்துட்டு இன்னும் கூடுதலாய்க்கும். அப்போ அதுக்கு தான் கருப்பட்டி வெட்டிட்டிக்கிறேன். அப்போ எங்களோட காலை சாப்பாடு இந்த ஆரோக்கியமான கொலக்கஞ்சியோட ஒரு துண்டு கருப்பட்டி. இந்த மிஞ்சிற அதோட சக்கையெல்லாம் வந்துட்டு வேஸ்ட் ஆக்காமல் செடிகள் வளர்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு உரமாக உங்களுக்கு போட்டுட்ரேலும். அடுத்ததான் அவங்களோட ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் என்னதான் வெளியிலேருந்து வாங்குகிறோம் சாப்பாடு பொருட்கள், மசாலா பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சமைக்கிறதுக்கோ இல்லாட்டி சமைச்சதோ வாங்கினோம் அப்படின்னாலும் அதில் இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்கிற பாதுகாத்து வைக்கிற கெமிக்கல்ஸ் சேர்த்திப்பாங்க. பாதுகாத்து வைக்கிறதுக்கு நாங்கள் சூரிய ஒளி அந்த காலத்தில் பயன்படுத்துவோம், உப்பு பயன்படுத்துவோம், சீனி பயன்படுத்துவோம். அதெல்லாம் வந்துட்டு எங்களோட உடம்புக்கு ஒன்றுமாகாது இல்லையா? ஆனால் இப்போ பயன்படுத்துகிற கெமிக்கலால் நிறைய எங்களுக்கு உடம்புக்கு கேடு வரையிலும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இயன்ற வரைக்கும் உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை உங்களுக்கு முக்கியமான வர வீட்டிலே தயாரிக்க பாருங்கள். அதாவது இப்போ மரக்கறிகள் இயன்ற மாதிரி உங்களுக்கு வீட்டு தோட்டத்தில் செஞ்செடுக்கலும். அது இல்லாமல் மசாலா பொருட்கள், மா வகைகள், அரிசி மா, குரக்கன் மா, அந்த மாதிரி மா வகைகளை விதை வாங்கி உங்களுக்கு அரைச்செடுக்கலும். பிள்ளைகளுக்கு கொடுக்குற சிற்றுண்டி வகைகள் வந்துட்டு இயன்ற வரைக்கும் வீட்டிலே செஞ்சு கொடுக்க பாருங்கள். இப்போ நிறைய பெண்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கிச்சன்லே நிறைய டைமை வேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நினைப்பேன்னுண்டா, நாங்கள் வேஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷமும் எங்களோட அன்புக்குரியவர்கள ஆயுசை கூட்டுது, ஆரோக்கியத்தை கூட்டுது அப்படின்னா அதுக்கு நாங்கள் டைம் வேஸ்ட் அப்படின்றது சொல்ல மாட்டோம் இல்லையா? எங்களோட அன்புக்குரியவங்களோட ஆயுசை கூட்டுது, ஆரோக்கியத்தை கூட்டுற ஒரு விஷயத்தை நாங்கள் மெனக்கெட்டு செய்கிறோம் அப்படின்னா அது எங்களுக்கு கஷ்டம் மாதிரியோ டைம் வேஸ்ட் மாதிரியோ எங்களுக்கு விளங்காது இல்லையா? அப்போ இந்த குட்டி மெசேஜை தானே உங்களோட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன். அளவாக சாப்பிடுங்க, இந்த அளவில் ஆரோக்கியத்தை அதிகமாக சேர்த்துருங்க. வாழ்க வளமுடன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.